Hi guys, welcome back to our channel DK Tamil Gaming YT. இன்னைக்கு இந்த வீடியோவில் PKXD கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனை நாள் பாருன்னு தெரியல, டைட்டிலில் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம கேமுக்குள்ளே போகல கைஸ், வெயிட் பண்ணுவோம். கேமுக்குள்ளே போகல. ஆக்சுவலி நான் வந்து இந்த கேம் விளையாடும் போதே தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, நான் விளையாடிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் நடுவில் பேசலை அந்த மணி ஃபோக் அப்படின்னு மனுஷன். ஏன்னா நான் கேமில் வந்துட்டு மூழ்கி போயிட்டேன்னா அதில் பேச மாட்டேன். அதனால தான் இதை விட்டு வேறு வழி இல்லை. நம்ம வந்துட்டு இது விளையாடிட்டே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எங்கே போகிறது பார்த்தீங்களா. நம்ம பெட்டு சீக்கிரத்துக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி நிமிஷம் பெட் பாட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுவோம். என்ன பெட்டு? ஸ்பேரோ. வாவ், அது என்னது? வெள்ளைக்கிளி. இல்லை, ஏதோ சொன்னாங்களே நம்ம சப்ஸ்கிரைபர், ஏதோ சொன்னாங்க கைஸ், ஏதோ ஒரு பேர். சரி, இந்த பெட் பாடை இன்குபேட் பண்ணிடுவோம். சீகளுக்கு ஏதோ பேர் வைக்க சொன்னாங்களே, என்னமோ பேர். வெயிட் பண்ணி இதை எவால்வ் ஒர்க் பண்ணிடுவோம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா என்ன? வேணாம், வெயிட் பண்ணுங்க. நம்ம பெட்டு வந்து சீகளுக்கு என்னமோ பேர் வைக்க சொன்னீங்களேப்பா, ஏதோ ஒரு பேர். என்ன பேருன்னு தெரியல, மறந்துச்சு. எதுக்கு இப்போ பேர் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு போய் வச்சுக்கலாம். இருக்கட்டும் இந்த பேர். அப்போ வந்து நம்ம பெட்டை சூஸ் பண்ணிவிடுமா? வேணாம், அடுத்த வீடியோவில் நான் வைக்கலான்னு இருக்கேன்ல. சரி, இந்த ஸ்பேரோவுக்கு மட்டும் பேர் வச்சுருவோமா? குயில்னு வச்சுருவோம் பேரை. வேணாம், குயில் வேணாம். அதாவது எஸ்தட்டிக்காக, சரி எஸ்தட்டிக் எங்கே பார்த்தாலும் எஸ்தட்டிக். நீ உன் வீடியோலேயே எஸ்தட்டிக் வாங்குவீங்க. அதனால் பேர் ஏதாவது பேர் வைப்போம். என்ன பேர் வைக்கலாம்? ஸ்பேரோ. இதுக்கு வந்து லில்லின்னு வைப்போம் பேர். சமைப்பு ஸ்பேரோ, நீ முன்னேறிடுவ. இது உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து முன்னேறிடுவ. ஏன்னா லில்லிங்கிற பேர் வந்து ரொம்ப லக்கி. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆக்சசரிஸ்லாம் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் போட்டுட்டு இதை ட்ரைனிங் கூப்பிட்ருவோம் ஸ்பேரோவை. ஓகே, இப்போ ஸ்பேரோவை நம்ம ட்ரைனிங் கூப்பிட்ருவோம். நம்ம சீகள் நம்மளோட இருக்கணும். என்னடா சீகள் நம்ம இருக்குன்னு பார்த்தா இல்லை, சீகள். ஓகே, நம்மள்கிட்ட இப்போதைக்கு சீகள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாவதாக இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதோ பேச சொன்னோம், வந்துச்சு. வெள்ளை கிளியா வெள்ளை புளியான்னு தெரியல, அதை பார்ப்போம். வெள்ளை கிளியா பச்சை கிளியான்னு தெரியல. இதுக்கு நான் ஆர்கேடுப்பேன். நமக்கும் ஆர்கேடுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம இந்த மினி கேம்ஸ் தானே விளையாடிட்டு இருப்போம், அதை விளையாட வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு தடவை தான் 2 பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவுட் போயிட்டோம். ஸோ லெட்ஸ் சீ. என்னது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இது மாதிரி இதெல்லாம் கிடைக்குமோ? ஐ டோன்ட் நோ கைஸ். என் ஃப்ரெண்டோட பேர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லாத. என்ன பண்ணுறது? ஸோ சேட். என்ன பண்ணுறது? நம்ம ஃபெய்த், நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. PKXD விளையாடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ரியல் லைஃப்பில் இருக்காங்க. பட் PKXD விளையாடுறவங்க, PKXD அக்கௌண்ட் வச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ இல்லை. சரி, இந்த அவுட்ஃபிட் ஏரியாவுக்கு வந்துடும். எனக்கு வந்து ட்ரை திஸ் ரைட். இது நம்ம ட்ரை பண்ணுவோமா? ரெண்ட் எடுப்போம், இது எடுப்போம், செமையாக இருக்கும். ஏன்னா போன தடவை நான் அந்த பிங்க் கலர் வந்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிங்க் எடுத்தேன்னா இல்லை பிங்காக இல்லை அந்த ஹவாய் தீமில் ஒன்று இருக்குல்ல, அது வந்துல்ல. ஓகே, வா செம. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். எப்படி வேலை மாசா அந்த ஹேர்ஸ்டைல் வச்சுருக்கோ. இது என்ன வச்சுக்கிட்ட? இன்னும் பறக்குது. பறக்க முடியுமோ? இந்த ஹேர்ஸ்டைல் வெரி நைஸ்யா, ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு வேறு லெவலாக இருக்குது. நம்ம வேணால் இந்த ஹேர்ஸ்டைலை ட்ரை பண்ணிக்கணும். மொத்தமாக இந்த அவதார் மாற்றும் போது இந்த ஹேர்ஸ்டைல் மாற்ற முடியல. இது நமக்கு ரெண்ட் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனாப்பா மினி கேம்ஸ்குள்ளெல்லாம் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, இந்த அவுட்ஃபிட் மாறிடும். அதனால் நான் வந்துட்டு இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். சரி, நம்ம ஏரியாவுக்கு டெலிபோர்ட் ஆகணும். டெலிபோர்ட் ஆகிட்டோம்.
ஏதாவது இது நம்ம காசு கொடுத்துவோம் கைஸ் ஞாபகம் இருக்குமா? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போனீங்கன்னா இந்த இது ரெண்ட் இருக்க வரைக்கும் தான் நம்மளால முடியும்லாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுவும் மின் கேம்ஸ்லாம் போகிறதில்ல. இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த அவுட்ஃபிட்டை வந்து ரெண்ட்டு முடிகிற வரைக்கும் ஓகே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ. ஏன்னா மினி கேம்ஸ் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போனால் தான் நம்மளை சீட்டிங் பண்ணிடுவானோ, ரெண்ட்டு வந்து போயிடும். எங்கே வரலாம்? எல்லார் வீட்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா கைஸ்? எனக்கு எந்த ஐடியாவும் தெரில. ஆனால் ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த நாய்ஸி கேட் இவங்களோட வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். வாங்க, உள்ளே போனாலும் ரெண்ட்டு போயிடுமோ? லெட்ஸ் see. நோ கைஸ், நோ, நம்ம சீட்டிங் பண்ணுவோம். நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான், செமையாக இருக்குது. நம்ம இதே மாதிரி தான் வச்சுருந்தோம். எங்கே பார்த்தீங்களா? ஷிட் கைஸ், ரெண்ட் முடிஞ்சிடுச்சு கைஸ். சரி வாங்க, நம்ம மினி கேம்ஸே இப்போ ட்ரை பண்ண இல்லையா? போங்க, நமக்கு லக்க உள்ளதான். நம்ம பட்டுக்கு மினி கேம்ஸ் விளாண்டோமா அப்படியே இருந்தோமான்னு இருக்க வேண்டியது. ஏய், குதிச்சா என்னடா இப்படி இருக்கு? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அந்த இது எந்த ஏரியா அர்கேடுக்கு போகிற சரி அர்கேடில் இதுக்கு போகிற ஏரியாவை மறந்துட்டாங்க. முட்டிகிட்டு இருக்கிறேன். போன்னு மேலே போயிட்டே இருக்கோம். நீ அந்த லிஃப்ட்லேயே போயிருந்துருக்கலாமேன்னு கேட்டால் நம்மளோட புது பைசைக்கிளை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக தான். இது என்ன ஸ்பெயினோட ஃப்ளாக் இருக்குங்க? ஸ்பெயின் தானே? ஏன் அங்கே ஸ்பெயினோட ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க? ஐ திங்க் இந்த பிகே கிஸிங்கிற கேம் பிளே வந்து ஸ்பெயினில் உருவாக்கப்பட்டதோ அதான் நினைக்கிறேன். எதனால் அங்கே வந்து ஸ்பெயின் சிம்பிள் போட்டு பிறக்கிறேன். ஓகே, எதனால் அங்கே வந்து இந்த ஸ்பெயின் சிம்பிள் போட்டிருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ நான் பட்டுக்கு நேராக தானே போன அந்த போர்ட்டலுக்குள்ளே நுழையவே இல்லை. அவன் பட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியல. ஏற்கனவே போயிருக்கானான்னு தெரியல. இல்லை ஏற்கனவே போயிருக்கேன். நான் என்ன இருந்ததுன்னு மறந்துட்டேன், பார்க்கணும். என்னடா உள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் பண்ணுறீங்க? சரி, இதுவா? சரி, நான் எப்படி இப்போ நான் போவேன்? இது கிளிக் பண்ணால் வெளில போயிடலாமா? சோறாக பண்ணுறான். நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. இவங்க பட்டுக்கு நான் அதுக்குள்ளே போகணுங்கிற இன்டென்ஷன்லேயே போகல. என்னடா நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க? சரி விடுங்க, நம்ம வந்துட்டு இப்போ இந்த மினி கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமா? எந்த கேம்லாம் ட்ரை பண்ணலாம்? மோர் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு கேம் கிரியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு அந்த குட்டி குட்டி மினி கேம்ஸ்லாம் வந்து தெரியும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு என்ன போகலாம்? ஸ்டார்ஸ் ஹை ஸ்கூல் போகலாமா? டாப்லெட் சிட்டி ஹை ஸ்கூல் நான் போயிட்டேன். நான் போயிட்டேன். என்னது சோஃபி யூஷோ இல்லாமல் இருக்குது. எவ்வளோ ஒருத்தர் பேரை போட்டு வச்சுக்கோ. என்ன கேமே தெரியல. மெகா பார்க்கர்லாம் வேணாம், எனக்கு ஆபியே பிடிக்காது. மின்ஹா ஃபசெண்டான்னு போட்டிருக்கதில்ல மேலே. மின்ஹா ஃபசெண்டா யூஃபாமா? ஃபார்ம் கேம்லாம் நமக்கு பிடிக்காது. இந்த எஸ்கேப் ஆகிற கேமும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எதுவுமே. ஹலோ கிட்டி ஹவுஸ், சிண்ட்ரெல்லா ஐஸ் கேசில் போகலாம். சிண்ட்ரெல்லா ஐஸ் கேசில். ஆனால் எனக்கு பிரின்சஸில் சிண்ட்ரெல்லா ஐஸ் கேசில்னு படித்தோடனே போகலான்னு கிளிக் பண்ணி போறீங்கம்மா. உனக்கு சிண்ட்ரெல்லான்னு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சிண்ட்ரெல்லா பிடிக்காது. ஐஸ் கேசில் பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து ஸ்னோ ஒயிட்லாம் எனக்கு பிடிக்காது. ஸ்னோ ஒயிட் சுத்தமாக பிடிக்காது பிரின்சஸில். ஏன்னு தெரியாது.
அண்ட் எனக்கு நான் வந்துட்டு ஐஸ் கேஸ்லுக்கு போகிற மெயின் ரீசனே எனக்கு ஃப்ரோசன் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரோசன் கேர்லி மெயினாக எல்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் ஆமே எல்சா ரைட். இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் எல்சா, வேறு யாரும் இல்லை. நான் சிண்டலான்னு போட்டுக்குங்கிற ஒரே காரணத்துக்கெல்லாம் போகல. ஐ லைக் எல்சா அண்ட் ஸ்னோ ஐஸ் கேஸ்ல். ஐஸ் கேஸ்ல் யாரோடது? எல்சாவோட தானே. அப்புறம் ஏன் சிண்டலா பேர் போட்டுக்கோன்னு லைக் அன்ஃபேர். பட் ஐஸ் கேஸ்ல் அப்படிங்கிற ஒரே காரணம் போனேன். வா செமையாக இருக்கே. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பிசி செட்டப் இருக்குது கைஸ். ஹலோ கிட்டி பொம்மை. வேறு லெவல். ஆனால் நமக்கு இதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு இந்த கேமில் காசு இல்லை. கேம்லேயும் சரி நேர்லேயும் சரி. ஸ்விங்லாம் இருக்குது கைஸ். என்ன பார்த்தீங்களா? அந்த சாண்ட்ரியோ தீம்லேயும் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவல். பினாக்கி அண்ட் ஹாப்பி இது பூட் பந்தூஸ் இருக்க டேபிளை விட பெரிய டேபிள் போல் இருக்கே. டைனிங் டேபிள் சொல்கிறேன். என்னது இது? ஸ்டீம் பாட்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்காங்க. சாரி, ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ். இது ஒரு ட்ரிங்க்ஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி ஆள் கட்டிச்சோம். நமக்கு பிபிக்யூ இருக்குது. சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிடு. ஓகே, இந்த ட்ராம்போலினில் குதிக்கலாம். இந்த ஐலாண்டில் நிறைய இருக்குது. லைக் நமக்கு ஓகே இது ஸ்விங்கா? சரி, இது என்னது? இது ஜெட் போட்டா கைஸ்? சும்மா உட்கார்றது தான் கைஸ். ஏதோ அந்த ப்ளே ஐட்டம்ஸ் மாதிரி தான். செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இதெல்லாம் நம்மளால உண்மையான நம்ம வீட்டிலலாம் வாங்கி வைக்க முடியாது. அதோட காசுலாம் பிக்கி சொல்லி தரவே இல்லை. சரி, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி போர் வச்சுருக்கீங்க. இது என்னது? காட்டன் கேண்டியா கைஸ்? தின்னு முடிச்சுருவாங்க. எதுவாக இருந்தால் நீங்கள் தின்னு முடிக்க வேண்டியது நல்லது. இது என்னது? சுற்றுது காத்தாடி மாதிரி கைஸ். ஓகே, இந்த கேம் விட்டு போயிடும். நல்ல குயிக் கொடுத்துட்டு. ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, லைக் டிகே தமிழ் கேமிங் ஒயிட்டி ஒழுங்காக சொல்லுங்கள். டிகே 2 கேப்ஸு, தமிழ் கேமிங் ஒயிட்டி 2 கேப்ஸ். இல்லைனா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போகலாம். DK_game தமிழ்_gaming_YT அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே காமிக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து அது ஃபஸ்ட் லைக் நான் தான் போட்டேன், ஃபஸ்ட் கமெண்ட் நான் தான் போட்டேன்னா கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பாய் கைஸ், பை.